காரைக்கால் 10ஆம் நூற்றாண்டு வரை சோழ நாட்டில் கடல் வணிக நகரமாக இருந்தது. இது விஜயநகர மற்றும் மராட்டிய ஆட்சியாளர்களால் அடுத்தடுத்து ஆளப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிரெஞ்சு பகுதியாக மாறியது. பழங்காலத்தில் இருந்தே காரைக்கால் அதன் வளமான மத பாரம்பரியத்திற்காக அறியப்படுகின்றது. 63 சைவ நாயன்மார்களில் ஒருவரான காரைக்காலின் மதிப்பிற்குரிய தாய் அம்மையார் ஆவார். மேலும் 63 நாயன்மார்களில் 3 பெண்களில் ஒருவராகவும் ஆரம்பகால தமிழ் இலக்கியத்தின் சிறந்த நபர்களில் ஒருவராகவும் இருந்தவர் காரைக்கால் அம்மையார். அம்மையார் சிறந்த சிவபக்தராவார். இவர் கைலாச மலையை தன் கைகளாலும் தலையாலும் ஏறி சிவபெருமானால் அம்மா என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். மேலும் 63 சைவ நாயன்மார்களில் ஒருவரான புனிதவதியாரின் பிறந்த இடம் காரைக்கால் என்று பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனம் ஆகிய 4 பழைய பிரெஞ்சு ஊர்களை ஒருங்கிணைத்து புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்று உருவாக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஒரு முக்கிய அம்சமாகவும் செயல்பட்டு வருகின்றது. அதாவது இது சென்னைக்கு தெற்கே 300 கிலோமீட்டர் தொலைவிலும் கிழக்கு கடற்கரையில் அமைந்திருக்கும் புதுச்சேரியில் இருந்து சுமார் 135 கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களால் சூழப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடற்கரையில் தனிமை, ஓய்வு மற்றும் அமைதியை தேடி வருபவர்களுக்கு காரைக்கால் ஒரு சிறந்த ஊராகும். பசுமை படர்ந்த ஆறுகள், கடற்கரைகள், பல்வேறு ஆன்மீக தலங்கள் நிறைந்த ஓர் சுற்றுலா தலமாக காரைக்கால் விளங்குகின்றது. பழங்காலத்தில் இருந்தே காரைக்கால் அதன் வளமான பாரம்பரியமிக்க ஆன்மீக சுற்றுலா மையமாகவும் விளங்குகின்றது. ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி கோவில் மற்றும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் ஆகியவை 9ஆம் நூற்றாண்டும், ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் கோவில் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. காரைக்கால் கோவில் 10, ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோவில் 1000, 2000 ஆண்டுகள் மிகவும் பழமையான ஆலயமாகும். இதுபோக பல்வேறு ஆலயங்கள் காரைக்காலில் பிரசித்தி பெற்று விளங்குகின்றது. இங்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்தும், பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் ஒவ்வொரு நாளும் சுற்றுலா வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. மத்திய அரசும் புதுச்சேரி மாநில அரசும் இணைந்து பல்வேறு நலத்திட்ட பணிகளை காரைக்கால் மற்றும் அதனை சுற்றி உள்ள பல்வேறு பகுதிகளில் சுற்றுலாத்துறையின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரி காரைக்கால் திருவேட்டக்குடி திருமேனி அழகர் கோயில் வரலாறு. தல வரலாறு என்று பார்த்தால் கோயில் அமைந்துள்ள பகுதி கோயில் மேடு என்று அழைக்கப்படுகிறது. அர்ஜுனன் வந்து தவம் செய்ய இறைவன் வேட வடிவத்தில் வெளிப்பட்டு அருள் செய்ததாக புராண வரலாறு சொல்கின்றது. இத்தலத்தில் உமாதேவி மீனவர் குலத்தில் வந்து அவதரித்ததாகவும் புராண வரலாறு கூறுகின்றது. பாண்டவர்கள் வனவாசம் செய்தபோது அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டான். அவ்வாறு தீர்த்த யாத்திரை செய்தபோது பல தலங்களில் சிவபெருமானை ஆராதித்தான். அப்படி வழிபட்ட தலங்களில் ஒன்றுதான் இத்தலமாகும். அர்ஜுனன் தவம் செய்த சமயம் இறைவன் வேட வடிவத்தில் வெளிப்பட்டு
அர்ஜுனனுக்கு அருள் செய்ததாக புராண வரலாறு சொல்கின்றது. இறைவன் வேட வடிவத்தில் தோன்றியதால் இத்தலம் திருவேட்டக்குடி என்று பெயர் பெற்றது. கோவில் அமைப்பு என்று பார்த்தால் கிழக்கு நோக்கிய ராஜ கோபுரம் மற்றும் 5 நிலைகளுடன் நம்மை வரவேற்கின்றது. கோபுரத்தில் சிற்பங்கள் அதிகமாகவும் காணப்படுகின்றன. கோபுர வாயில் கடந்து உள்ளே சென்றவுடன் ஒரு விசாலமான மண்டபம், அதில் செப்பு கவசமிட்ட கொடிமரமும் உண்டு. அம்பாள் தனி சந்நிதியில் தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கின்றாள். சாந்தமான கோலத்தில் இருப்பதால் இவளை சாந்த நாயகி என அழைக்கின்றனர். உற்சவ திருமேனிகளில் வேடனாக வந்த தலமூர்த்தி, வேடுவச்சியாக வந்த அம்பாள் ஆகிய வேட ரூபர்கள் வேட நாயகி திருமேனிகள் சிறப்பானவையாகும். வேட ரூபர் கையில் வில்லேந்தி கம்பீரமாக காட்சி தருகிறார். இங்கு முருகனும் கையில் வில்லுடனும் காட்சியளிக்கின்றனர். மாசிமக தினத்தன்று திருமேனி அழகரான சுவாமி வேட மூர்த்தியாக காட்சி தந்து கடல் நீராடும் வைபவம் கடலாடு விழா என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றது. இத்தலத்தில் உமாதேவி மீனவர் குலத்தில் மீனவ பெண்ணாக வந்து அவதரித்ததாகவும் புராண வரலாறு கூறுகின்றது. இத்திருவிழாவை திருவேட்டக்குடி தலத்திற்கு அருகிலுள்ள கடலோர ஊர்களில் வாழும் மீனவர்கள் முன்னின்று நடத்துகின்றார்கள். மாசிமுகத்தில் இக்கோயில் தீர்த்த குளத்தில் தேவ தீர்த்தத்தில் நீராடுவது போன்ற சிறப்பானதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆலயம் சிறந்த ஊரினை புண்ணிய தலம் என்பர் சமய சான்றோர். சமய குரவர் தமிழ் ஞான சம்பந்தர் பெருமானால் பாடல் பெற்ற தலங்கள் காரைக்கால் மாவட்டத்தில் 4 உண்டு. அவற்றுள் திருவோங்கு திருவேட்டக்குடி தலமும் ஒன்றாகும். இக்கோயில் காரைக்கால் மாவட்டத்தில் திருவேட்டக்குடி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. திருஞான சம்பந்தர் மட்டுமல்லர், அப்பர் பெருமானும் அடைவு திருத்தாண்டகத்தில் திருவேட்டக்குடி பற்றி சிறப்பித்துள்ளார். ஐயடிகள் காடவர் கோணும் சிவதல திருவெண்பாவில் இத்தலம் பற்றி சிறப்பாக பாடப்பட்டு இருக்கின்றது. வேத நாயகன், வேதியர் நாயகன், மாதின் நாயகன், மாதவர் நாயகன், ஆதிநாயகன், ஆதிரை நாயகன், பூத நாயகன், கைலாயத்தன் என்று காசினிக்கு எழுந்தருளியுள்ள தவம் மேற்கொண்ட அர்ஜுனனை காத்தல் பொருட்டு வேட்டையாடுபவர் போல் வேடம் பூண்டு இத்தலத்திற்கு வந்ததால் இவ்வூருக்கு திருவேட்டக்குடி என பெயர் பெற்றது. இனி திருவேட்டக்குடி என்பதற்கு சிவபெருமான் விரும்பி தங்கிய ஊர் எனவும் பொருள் சொல்கின்றது. காரைக்காலில் இத்திருத்தலம் திருத்தெலிச்சேரிக்கு வடக்கில் வங்கக்கடலோரம் அமைந்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் தரங்கம்பாடியிலிருந்து காரைக்கால் செல்லும் பெருவழிச்சாலையில் முதலில் தரிசனம் தரும் ஊர் திருவேட்டக்குடியாம். ஊர் பெருவழிச்சாலையிலிருந்து சற்று தள்ளியே இருக்கின்றது. இது வடக்கே பூவனம் என்னும் பூவத்தையும், தெற்கே கோட்டுச்சேரியையும், மேற்கே வரிச்சிக்குடியையும், கிழக்கே வங்கக்கடலையும் எல்லைகளாக கொண்டுள்ளது. இத்தலத்தில் மருதமும் நெய்தலும் சிறந்து விளங்குகின்றது. அழகும் அமைதியும் தவழும் திருவேட்டக்குடி கடல் அலைகள் தாளாட்ட இயற்கை வளமிக்க ஊராகும். தேவாதி தேவனாம் திருமேனி அழகரை தரிசிக்கும் பொருட்டு இத்திருத்தலம் வந்து தேவர்கள் நீராடுதல் பொருட்டு ஆதியில் இத்திருக்கோயிலின் முன்பாக திருக்குளம் ஒன்றை வெட்டினார்கள். அதனில் 5 எழுத்து மந்திரத்தை ஓதி நீராடி ஆலயத்திற்குள் சென்று ஐயனை வழிபட்டார்கள். அவர்கள் வழிபாற்றை ஏற்ற மகிழ்ந்த சிவபெருமான், உங்களுக்கு வேண்டும் வரம் யாது என்று வினாவ, மூர்த்திக்கு எல்லாம் முதல்வரே, தங்கள் திருவடி வணங்கினோம். எங்களுக்கு இடர் ஏற்படும் பொழுதெல்லாம் எங்களை தாங்கள் காத்து அருள வேண்டும் அண்ணலே. நாங்கள் உருவாக்கிய இந்த தடாகம் தேவ தீர்த்தம் என படல் வேண்டும் என்று வேண்டினர். வேண்டியவருக்கு வேண்டியதை வேண்டியவாறு அளித்திடும் திருவேட்டக்குடியார் அவ்வாறே ஆகுக என்று அருள் புரிந்தார். அதன் முதற்கொண்டு இத்திருக்குளம் தேவ தீர்த்தம் எனவும் அடியார்களால் போற்றப்படுகின்றது. இத்திருக்குளத்தில் ஸ்நானம் செய்வார் துன்பம் நீங்கி இன்பம் எய்துவார் என்பது நம் முன்னோர் கருத்து. சிறப்பாக மாசி மாதத்தில் இத்திருக்குளத்தில் நீராடுபவர்கள் தம் பாவம் நீங்கி பெற்று இறை அருளின் பேரலுக்கு இலக்காவர் என்பது ஐதீகம். இத்திருக்குளம் சூரிய தீர்த்தம் என பின்னாளில் அழைக்கப்பெற்றது.
காரைக்கால் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஆலயம். காரைக்காலில் உள்ள பார்வதீஸ்வரர் ஆலயத்தில் அருள் புரியும் பார்வதீஸ்வரர் தான் இந்த ஆலய பெருமைக்கும் பெயருக்கும் உடையவர். இங்கு அருள்பாலிக்கும் இறைவி பெயர் சுயம்வரத பஸ்வினி என்பதாகும். காரைக்காலில் பார்வதீஸ்வரர் சுவாமி ஆலயம் அமைந்துள்ள இடம் திருத்தெலிச்சேரி எனவும் கோவில்பத்து எனவும் அழைக்கப்படுகின்றது. இத்தலத்திற்கு பல பெயர்கள் உண்டு. இத்தலம் கிரேதா யுகத்தில் சமீவனம் எனவும் துவாபர யுகத்தில் ஆனந்தவனம் எனவும் அழைக்கப்படுகின்றது. இந்த கலியுகத்தில் முக்திவனம் என அழைக்கப்படுகின்றது. இத்தலத்திற்கு திருத்தெலிச்சேரி என்று பெயர் வந்ததற்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு சமயம் சோழவள நாட்டில் மழையின்றி பஞ்சம் ஏற்பட்டது. ஊரெங்கும் மக்கள் பசி பட்டினியால் தவித்தனர். அதனால் இசுவாகு வம்சத்தில் வந்த அரசன் ஒருவன் இத்தல இறைவனை வழிபட்டு மக்களின் வேதனையை போக்கும்படி வேண்டி நின்றான். கருணை கொண்ட இறைவனோ மழை பொழியச் செய்தார். பின் இறைவனே உழவனாக வேடங்கொண்டு விதை தெளித்தார். இதனால்தான் இத்தலம் திருத்தெலிச்சேரி என்று அழைக்கப்படுகின்றது. இன்றும் ஆனி மாதம் விதை தெளி உற்சவம் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இறைவன் இறைவி எதிரே உள்ள சூரிய புஷ்கரணிக்கு எழுந்தருளி விதை தெளிக்கும் வைபவம் நடைபெறுகின்றது. பின்னரே விவசாயிகள் விதை தெளிக்க தொடங்குவர். சூரிய வழிபாடு இத்தலத்தில் நடைபெறும் சூரிய பூஜை மிகவும் விசேஷமானது. இங்குள்ள இறைவனை வழிபட்டு சூரிய பகவான் சாபம் நீங்க பெற்றான் அல்லவா? அதனால் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை அஸ்தமன சூரியன் தன் பொன் நிற கதிர்களால் இறைவனை ஆராதனை செய்யும் காட்சியையும் இங்கு காணலாம். அந்த நாட்களில் சூரிய பூஜை வெகு விமர்சையாக இங்கு கொண்டாடப்படுகின்றது. சூரியனின் கதிர்கள் மூலவரின் கருவறை வழியாக சிவபெருமானின் சிரசில் படும். அது சமயம் தாமரை மலர் கொண்டு மூலவருக்கு சோடச ஆராதனைகளுடன் அபிஷேகங்களும் நடைபெறும். அபிஷேகத்திற்கு தேவையான தீர்த்தங்கள் எதிரே உள்ள சூரிய புஷ்கரணியில் இருந்தே கொண்டு வரப்படுகின்றது. ஆலயத்தின் தலவிருட்சம் வன்னி மற்றும் வில்வ மரமாகும். இக்கோயில் காரைக்கால் பேருந்து நிலையத்தில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஆலயம். அக்காலத்தில் தன்னுடைய சாபம் நீங்குவதற்காக சூரியன் தன் தேவியுடன் பூலோகம் அடைந்தான். சமீவன நாதனை நோக்கி தவம் செய்து வணங்கி லிங்கத்திற்கு மேல்பாகத்தில் தாமரை ஓடை உண்டாக்கி அந்த நீரால் இறைவனை வணங்கி துதித்தான். அவனது பிரார்த்தனை பலித்தது. சமீவனநாதர் அவன் முன் தோன்றி அவனது சாபத்தையும் நீக்கி அருளினார். சூரியனும் அவரை மகிழ்வோடு வணங்கி, நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் என்னால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தம் என் பெயரால் சூரிய புஷ்கரணி என்று அழைக்கப்பட வேண்டும். அதில் நீராடுபவர்கள் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபட வேண்டும். தங்களுக்கும் என் நாமத்தால் பெயரிடப்பட வேண்டும். எனக்கு 2 பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்று கேட்க சமீவனநாதரும் அவ்வாறே அருளினார். இதன்படி இத்தலத்து இறைவன் பாஸ்கர லிங்கம் என்றும் தீர்த்தம் சூரிய புஷ்கரணி எனவும் தலம் பாஸ்கர சேத்திரம் எனவும் அழைக்கப்படுகின்றது.